ஆட்களுடைய பெரிய பிரச்சனையே என்ன செய்யக்கூடாதுன்றதுல தெளிவாக சொல்லிட்டாங்களே தவிர என்ன செய்யணுன்றதை சொல்லாமல் விட்டாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே இதுலயே இருக்கிறோம், நம்மளை பாதுகாக்கிறதுலே இருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான அந்த கூட்டம் பரலோகத்துல ஒரு கூட்ட ஜனம் ஒரு 2 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறார் ஒருத்தர். ஒரு மோசமான விஷயத்த அதுல வெளியே கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பிடிக்கல அந்த விஷயம், இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மெல்லாம் சேர்ந்து 3 கோடி போட்டு நம்ம சொல்ல வர்ற கருத்தை சினிமாவா எடுக்கணும். அன்பு எவ்வளவு வல்லமை உடையது அப்படின்றத நம்ம எடுக்கணும். சேவிங் சோல்ஸ் மட்டும் நம்முடைய வேலை கிடையாது, சேவிங் எவ்ரிதிங். அது 7 மவுண்டன்ஸா இருக்கலாம், அல்லது இன்னும் மவுண்டன்ஸ் இருந்ததுன்னா 7ஓட நிறுத்திடாதீங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அதோட நிறுத்திடுவாங்க. 7 மவுண்டன்ஸ்னா 7 மவுண்டன்ஸ் இல்லை, 7 மவுண்டன்ஸ் சின்ன சின்ன கல் எல்லாத்தையும் மீட்டுக்கோங்க. என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரிடீம் பண்ணணும். போகும்போது ரிடீம் பண்ற மென்டாலிட்டியோட போங்க. எதையும் தவிர்க்கிறதுக்காகவோ ஜட்ஜ் பண்றதுக்காகவோ அது சரியில்லை குறை அப்படி சொல்றதுக்காக போகாதீங்க. டிஃபென்ஸ்ல வாழாதீங்க. எப்போ பார்த்தாலும் கரைப்பட்டுருவோமோ, அஸ்தமாயிருவோமோ, சுத்தம் இல்லாமையோ, அப்படியோ இப்படியோ எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு யூதன் 3 விஷயத்தை செய்யவே கூடாது, 3 விஷயத்தை தொடவே கூடாது. குஷ்டரோகியை தொடக்கூடாது, பிணத்தை தொடக்கூடாது, செத்து போன பிணத்தை தொடக்கூடாது, சூதக ஸ்திரீ அவங்கள தொடக்கூடாது. அதுவும் ஒரு பிரீச்சரா இருந்தா ஸ்திரியை தொடவே கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த 3ஐயும் செஞ்சார். முதல்ல செஞ்சதே குஷ்டரோகத்தை தொடறது தான். பிறகு பணத்தை தொடறாரு. பிறகு அந்த அம்மா இவரை தொட அனுமதிக்கிறாரு. ஏன்னு சொன்னா அவரு டிஃபென்ஸ்ல வாழல, அஃபென்ஸ்ல வாழ்ந்தார். இவர் தொட்ட உடனே, தொட்ட பிறகு அவன் குஷ்டரோகமா இருந்தா தான் இவர் தீட்டு, தொட்ட உடனே தான் அவன் சுக மாட்டானே. இப்ப எப்படி இவர் தீட்டுன்னு சொல்ல முடியும்? இவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. வணங்குதுங்களா? அவர் எப்பவுமே டிஃபென்சிவ்ல தான், அஃபென்சிவ்ல தான் இருந்தார். அந்த காலத்துல பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணி இடம் அசைந்தது. நம்ம ஆளுங்க ஜெபம் பண்ணி இடத்த விட்டு அசைறாங்களே தவிர இடம் அசைய மாட்டேங்குது. முன்னால இருக்கிறோம், பின்னால போறோம், பின்னால வரோம், முன்னால வர்றான், கூச்சி டேரிங் மீட்டிங்ல இடத்த விட்டு அசைறானே தவிர இடம் அசைய மாட்டேன். எனக்கு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். அவன் ஒரு பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு போட்டுருக்கு. நம்ம 3000 பிரசங்கம் பண்ண பிறகு ஒருத்தன் ரட்சிக்கப்படலாமா வேணாமான்னு யோசிச்சுங்கிறான். இப்பதான் இன்னும் டிசிஷனுக்கு வரல அவன். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்க, அவன் லைஃப் ஸ்டைல் பாருங்க. 2 பேர் போறானுங்க, பேதுருவும் யோவானும் காலைல 9 மணிக்கு ஜெப வேலைக்கு போறாங்க. அங்க ஒருத்தன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான், ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான். சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். என்னது என்னது? பெருமை யாருக்கு? இந்த பேதுருக்கும் யோவானுக்கும். நம்ம ஆளுங்க எவ்வளவு தாழ்மை தெரியுமா? எங்களை பார்க்காத, அவரை பாரு. எங்களை பார்க்காதயா, அங்க பாரியா. எங்களை நம்பாத, நாங்க ஒரு மண், ஒரு தூசி, ஒரு குப்பை, நாங்க வெறும் ஒரு சேனல், அவ்வளவுதான். அவரை பார். இவனுங்க எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி. ஏன்னா நம்ம ஆளுங்க நல்லா தெரியும் இப்ப அவனுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு. அப்ப நடக்கலன்னா அங்க கோத்து விட்டுடலாம். நீ பார்த்த பார்வை சரியில்லையா, அல்லது அவர் இன்னும் உன்னை சரியா பார்க்கல, எதையாவது சொல்லிடலாம். அதனால அங்க நோக்கி பாரு. அவன் எங்களை நோக்கி பார். இப்படி பாக்குறான், கையை பிடிச்சி, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு. அவன் எழுந்து அவன் குதிக்கிறான், ஓடுறான், தேவாலயத்துக்குள்ள போறான். அவனுக்கு கால் வந்துருச்சு, ஒரே சந்தோஷமா இருக்குது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் பேதுருவும் யோவானையும் நோக்கி பார்த்தார்கள். இப்போ எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நம்ம அப்படி கிடையாது. முதல்ல அங்க நோக்கி பார், அப்புறம் தலைவலி சுகமாச்சுன்னா கர்த்தர் எங்கள் மூலமாய் செய்ததை பாருங்கள். பத்திரிகையில வரும், டிவியில வரும், அப்படியே தலைகளாகிறோம். அதனால தான் அவன் ஒரு பிரசங்கம் பண்ணா 3000 பேர், நம்ம 3000 பிரசங்கம் பண்ண பேர், அதுவும் தலைகளா இருக்குது. அவங்க கரெக்டா பிக்ஸ் பண்றாங்க பாருங்க. முதல்ல எங்களை நோக்கி பார். நடந்தாலும் நடக்கினாலும் வி ரெஸ்பான்சிபிலிட்டி. நடந்துருச்சுன்னா எங்களுடைய சக்தியினாலாவது பக்தியினாலாவது இது நடந்ததா? அவன் விசுவாசம் அவர் மேல வச்சான், அவரு அவனை சுகமாக்கினார். இவனுங்க கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் படிச்சுக்கணும்.